இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது நெஞ்சில் துணிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய எதிரிகளை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம். கோழைகளுக்குத்தான் இந்த உலகம் சொர்க்க பூமி, வீரனுக்கு இது வெறும் தங்குமிடம் என்பதைத்தான் இப்போது நிரூபித்து கொண்டிருக்கிறது ஈரான் தேசம். எந்த பொறுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இருக்குது. பொறுமை இழந்தவனை தடுத்து நிறுத்துவது கடினம். தானாக வலிய போய் வம்பிழுத்த இஸ்ரேல் அதற்கான பலனை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறது. உலக வரைபடத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு உண்மை வெட்ட வெளிச்சமாக விளங்கும். அதாவது சுற்றிலும் இஸ்லாமிய நாடுகள் புடைசூழ இருக்கும் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இஸ்ரேல் இவ்வளவு ஆட்டம் போட்டிருக்க கூடாது. இதுவரை பார்த்தீங்கன்னா யூத ஜியோனிஸ்டுகள் அப்பாவிகளை போட்டுத்தான் அடித்து உதைத்து கொன்று கொண்டிருந்தார்கள். அதே கெத்தில் அடங்கி கிடக்காம தேவையில்லாம ஈரானிடம் வம்புக்கு போய் இப்போது நைய புடைக்கப்படுகிறது இஸ்ரேல். இஸ்ரேல் போட்ட கணக்கு தப்பா போனது அமெரிக்காட்ட தான். ஏன்னா ஈரானை உதைக்க சொன்னது அமெரிக்க அதிபர் தான். நீ போய் அடி, நான் பார்த்துக்கிடுறேன், நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன்னு சொன்னது அமெரிக்க அதிபர் தான். இதற்கு சாட்சியா இஸ்ரேல் தாக்கப் போவது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் என்று சில நாட்களுக்கு முன்பு திருவாய் மலர்ந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஸோ அமெரிக்கா இருக்கிற தைரியத்தில் கொஞ்சம் இல்லை, நிறையவே ஆடிட்டு இஸ்ரேல். ஸோ இப்போ ஈரானே எதிர்பார்க்காத அளவுக்கு இஸ்ரேல் சேதாரத்தை சந்தித்த பிறகும் அமெரிக்கா அமைதி காப்பது தான் இஸ்ரேல் எதிர்பார்க்காத திருப்பம். ஸோ அப்போ கடுமையான சேதத்தை முதலாக, அதாவது கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு சேதாரத்தை உள்நாட்டில் சந்தித்ததே இல்லை என்கிற அளவுக்கு கடுமையான சேதத்தை முதலில் சந்தித்திருக்கிறது இஸ்ரேல். ஈரான் தரப்பில் இப்போ 14th வேவ் ஆஃப் மிசைல்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்கங்கிறது தற்போதைய செய்தி. அந்த அளவுக்கு தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அடிக்கிறத நிறுத்துறதா இல்லை. இன்னொரு சைடில் ஈரானிய தளபதிகளில் ஒரு முக்கிய தளபதி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது நாங்கள் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இந்த 5-6 நாட்களில் இஸ்ரேலுக்கு கொடுத்த அடியில் எங்களிடம் இருப்பில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ பலத்தில் 5% கூட செலவாகவில்லை. நாங்கள் காலாட்படையை பயன்படுத்தவில்லை, இன்னும் எங்களுடைய விமானப்படை இன்னும் பயன்படுத்தவில்லை, பீரங்கிகளை பயன்படுத்தவில்லை. சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு துணையாக நாங்களும், அதாவது உங்களுக்கு துணையாக நாங்களும் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அண்டையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய துணையை, இராணுவ துணையை நாங்கள் இன்னுமே பயன்படுத்தவில்லை, அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்துள்ளோம். அதுபோக எங்களுடைய அதாவது ஓஷன் பிளாக்கேட், யமன் செய்கிறது மாதிரியான அந்த பிளாக்கேட்ஸை கூட நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ அப்போ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியிலையும் சரி, உத்தியிலும் சரி, இராணுவ பலத்திலும் சரி 5% கூட இன்னும் செலவாகலை. அதற்கு முன்னாடி இஸ்ரேல் திணறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்போ ஏன் இவ்வளவு வன்மம் ஈரானுக்கு? இதற்கு மேலும் பொறுமை காத்தால் ஈரானுடைய இரத்தத்திற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஏன்னா அவர்களுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது ஆச்சரியமே இல்லை. எதிரி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு கண்மண் தெரியாது. பாரசீக பேரரசின் வழிவந்த கூட்டம் இஸ்லாம் தான் அவர்களை மனிதர்களாக மாற்றியது. சரிங்களா? அதன் பிறகு அஹ்லுல் பைத்துகளின் தியாக வரலாறு அவர்களை பட்டை தீட்டி மெருகேற்றின. குறிப்பாக யசீதினுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மண்டியிடாத நபிகளாரின் பேரர் இமாம் ஹுசைனுடைய தியாக வரலாறு அவர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்திற்கு பிறகும் தொடர்ச்சியாக இறை பாதையில் கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடி ஷஹீதுகளான அஹ்லுல் பைத் இமாம்களின் தியாக வரலாறுகளால் முறுக்கேறி இருக்கும் கூட்டம் அது. சரிங்களா? எங்கேயோ பிறந்த ஹலீஃபா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது அந்த கூட்டம். வெறுமனே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை உச்சரிப்பது கூட அவர்களுக்குள்ளால் அசாத்தியமான வீரத்தை பொங்கி எழச் செய்கிறது. சரிங்களா? வாழ்வை விட இறைப்பாதையில் ஷஹீதாவதை மிகவும் நேசிக்கும் ஒரு கூட்டத்தை தோற்கடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. கொள்கை ரீதியாக அவர்களுடன் கடுமையாக கருத்து முரண்படும் இஸ்லாமிய உறவுகளும் உண்டு. ஆனாலும் அசராமல் போராடுகிறது ஈரான். வரலாற்று ஓட்டத்தில் உலகின் பல முஸ்லிம் குழுக்களின் விரோதத்தை ஈரான் சம்பாதித்திருந்தாலும்
ஹொமேனி தலைமையிலான இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்று 1979 ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறிய பிறகு பிற முஸ்லிம்களை நோக்கிய ஈரானுடைய அணுகுமுறையில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய உலக சகோதரத்துவத்தையும் ஷியா சுன்னி ஒற்றுமையையும் அது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. லா ஷியா லா சுன்னி, இஸ்லாமியா இஸ்லாமியா, அதாவது ஷியாவும் இல்லை சுன்னியும் இல்லை, இஸ்லாம் மட்டும்தான், இஸ்லாம் மட்டும்தான், நாம் இஸ்லாமிய அடையாளத்தில் ஒன்றிணைவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹொமைனியினுடைய முழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஹொமைனி எழுதிய இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற நூல் முஸ்லிம்களால் ஒரு இஸ்லாமிய அரசியல் கையேடாகவே பார்க்கப்பட்டது. ஸோ அப்போ ஹொமைனியினுடைய இந்த இஸ்லாமிய முழக்கம் பார்த்தீங்கன்னா வாரிசு அடிப்படையிலான அரபு சர்வாதிகார மன்னராட்சிக்கு எதிரானது, அந்த சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு எதிரானது, ஜியோனிஸ்டுகளின் இருப்புக்கு எதிரானது, அமெரிக்க நலன்களுக்கு எதிரானது. ஸோ அப்போ இந்த ஒரு அஸ்திவாரத்தின் மீது தான் அன்றைய காலகட்டத்தில் கொமேனி தலைமையிலான ஈரானிய புரட்சி குழுவுக்கும் எகிப்தின் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்துக்கும் மத்தியிலான உறவு பிணைப்பு மிக வலுவாக ஏற்பட்டிருந்தது. ஏன்னா இருவருடைய மேல்மட்ட இலக்கும் ஒரே இலக்காகவே இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த பின்புலத்தில் தான் ஈரானுடைய இன்றைய மேல்மட்ட, அதாவது சுப்ரீம் லீடராக இருக்கும் சையத் அலி ஹாமினே இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்தின் ஆகச்சிறந்த அறிவுஜீவியும் சிந்தனையாளருமான சையத் குத்துபுனுடைய முக்கிய நூல்கள் சிலவற்றை ஃபார்சி மொழியில் மொழிபெயர்த்ததை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக பார்த்தீங்கன்னா அலி ஹாமினே அவர்கள் அன்றைய அமெரிக்க கைப்பாவை ஈரானிய ஆட்சியாளரால் ஒடுக்குமுறைக்கு கூட ஆளானார். சரிங்களா? ஸோ இப்படி ஈரான் முஸ்லிம்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய புரட்சி குழுவிற்கும் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்திற்கும் மத்தியில் நீடித்திருந்த இந்த நெடுநாள் உறவுமுறையின் விளைவாக 1987 இஹ்வானுல் முஸ்லிமூன் குழுவினரின் முயற்சியால் ஈரான் அரச உதவியோடு ஹமாஸ் இயக்கம் தொடங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அன்றிலிருந்து இன்று வரை ஹமாஸின் பிரதான ஸ்பான்சராக, புரவலராக, பொருளாதார இராணுவ கூட்டாளியாக ஈரானே இருந்து வருகிறது. சரிங்களா? அது மட்டுமல்ல, மஸ்ஜித் அல் அக்ஸாவை மீட்டெடுக்கும் முயற்சியாக தனது வருடாந்திர அரச பட்ஜெட்டில் ஒரு பெரும் தொகை ஒதுக்கும் ஒரே முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். சரிங்களா? மட்டுமில்லாமல் ரமதான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையை மஸ்ஜிதுல் அக்ஸாவின் நினைவாக அல் குத்ஸ் தினமாக, சரிங்களா, சர்வதேச குத்ஸ் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அறிவித்த முதல் ஒரே முஸ்லிம் தலைவர் ஹொமேனி ஆவார். சரிங்களா? இதற்கெல்லாம் மேல் அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலும் ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பில் சமரசமின்றி இன்று வரை களத்தில் நிற்கும் ஒரே வளர்ச்சியடைந்த முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். அமெரிக்காவின் முகத்துக்கு நேராக கை நீட்டி ஷைத்தானுல் அக்பர், நீ மிகப்பெரிய ஷைத்தான் என்று சொன்ன முஸ்லிம் நாட்டின் ஒரே தலைவர் ஹொமேனி மட்டும்தான், இமாம் ஹொமேனி மட்டும்தான். சரிங்களா? சில தனிநபர்கள் இதற்கு முன்னால் சொல்லியிருக்கலாம், ஒரு நாட்டின் தலைவர் இப்படி சொல்கிறார் என்றால் அந்த நாடையும் அந்த தலைவரையும் அமெரிக்கா என்றைக்கோ நிர்மூலமாக்கி சிதைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு ஸ்திரத்தன்மையோடு, இன்று வரை ஸ்திரத்தன்மையோடும் பாதுகாப்போடும், சரிங்களா, இராணுவ வலிமையோடும் இயங்கும் ஒரே முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். சரிங்களா? ஆக பல்வேறு இழப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியிலும் ஈரான் வீரத்தை மட்டும் இன்று வரை இழக்கவில்லை. ஆனால் இந்த ஷியா சுன்னி ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இஸ்லாமிய உலகில் குழப்பத்தையும் பிரிவையும் ஏற்படுத்துவதற்கென்றே எதிரிகள் முஸ்லிம்களை ஸ்பான்சர் செய்கிறாங்க. இது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அவர்கள் சுன்னி தரப்பிலும் இருக்கிறார்கள், ஷியா தரப்பிலும் இருக்கிறார்கள். சரிங்களா? ஒருபுறம் எதிரிகளால் ஸ்பான்சர் செய்யப்படும் இந்த வஹாபி மதுஹலி கும்பலால் இந்த ஷியா சுன்னி ஒற்றுமை முழக்கம் சிதைக்கப்பட்டு வெறுப்பு விதைக்கப்படுகிறது என்றால், மறுபுறம் அதே எதிரிகளால் ஸ்பான்சர் செய்யப்படும் சில குறுங்குழுவாத கடும்போக்குவாத ஷியா தனிநபர்களாலும் குழுக்களாலும் கூட இந்த ஷியா சுன்னி ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு வெறுப்பு விதைக்கப்படுகிறது. அத்தகைய ஷியா கடும்போக்குவாத வெறியர்கள் பற்றி ஹாமினே, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹாமினே எவ்வளவோ முறை பேசியிருக்கிறார். ஒரு முறை அவர் பேசும்போது இப்படி சொல்கிறார், அதாவது ஷியா கொள்கையின் பெயரால் மூமின்களின் தாயான அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அவமரியாதைப்படுத்துவதற்கும்
திட்டுவதற்கும் சில சோகால்டு ஷியா போதகர்களை எதிரிகள் ஸ்பான்சர் செய்கிறார்கள். இது ஷியா போதனைகளின் அடிப்படையிலானதா? நிச்சயம் இல்லை. இப்படிதான் எக்ஸாக்டா ஹாமினே அவர்கள் சொல்கிறார்கள். 2015 இதை பற்றி ஒரு ட்வீட் கூட அவர் போட்டிருந்தார். அதை வந்து ஸ்க்ரீனில் ஷேர் செய்கிறேன் பாருங்க. ஸோ இதை அரண் செய்யும் விதத்தில் ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஹொமேனியும் சரி, இந்நாள் தலைவர் ஹாமினேயும் சரி, அன்னை ஆயிஷா அவர்களையும் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் திட்டுவதும் சபிப்பதும் ஹராமாகும் என்று ஃபத்வா கூட வழங்கியிருக்கின்றனர். சரிங்களா? இதை மேலும் அரண் செய்யும் விதமாக ஈரான்ல வந்து வருடா வருடம் ஹாமினே தலைமையில் ஷியா சுன்னி ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஷியா சுன்னி யூனிட்டி கான்ஃபரன்சஸ் ஒற்றுமை மாநாடுகள் வந்து ஈரானில் வந்து வருடா வருடம் நடத்தப்படுகின்றன. சரிங்களா? ஆக 1979 பிந்தைய காலகட்டங்களில் வந்து ஷியா சுன்னி ஒற்றுமைக்காக ஈரான் தலைமைத்துவம் கடுமையாக உழைத்துள்ளது. இவ்வளவுக்கும் பிறகும் இஜ்திஹாதின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய கருத்து வேறுபாடுடைய மார்க்க விவகாரங்களில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். சரிங்களா? வணக்க வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள், சரிங்களா, கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது மறுமை நாள் வரை இருக்கத்தான் செய்யும். அத்தகைய சின்ன சின்ன தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகளை வந்து மறுமை நாள் வரை தீர்க்கவே முடியாது. இது ஒரு அன்எண்டிங் டிபேட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இறைவனுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை. ஆனா பெருமானாரின் கொள்கைகளை பற்றி பிடிக்கும் வழித்தோன்றல்கள் என்ற ரீதியில் ஷியாக்களும் முஸ்லிம்கள் தான் என்பதை சுன்னி முஸ்லிம்கள் உணர வேண்டும். கருத்து வேறுபாடுகள் கொண்ட சின்ன சின்ன விவகாரங்களிலேயே நாம் முட்டி மோதிக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கும் மேல் அனைத்து முஸ்லிம்களும் ஒரே குடையின் கீழ் கைகோர்த்து ஒன்றிணையக்கூடிய பொதுவான பல விஷயங்களும் விவகாரங்களும் இருக்கின்றன. சரிங்களா? அவற்றில் ஏன் ஷியா சுன்னி முஸ்லிம்கள் கைகோர்த்து ஒன்றிணையக்கூடாது என்பதுதான் அப்பொழுது இமாம் ஹசனுல் பன்னா அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்று இமாம் ஹாமினே அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. சரிங்களா? ஷியாக்கள் அப்படின்னு அவர்களை வந்து பிரித்து பார்ப்பது நாம் தான். ஆனால் இஸ்லாத்தின் பொது எதிரிகளுக்கு அனைவருமே முஸ்லிம்கள் தான். சரிங்களா? நான் கூட இதை பற்றி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன பதிவு போட்டிருப்பேன். சரிங்களா? குண்டுகள் வந்து விழும் பொழுது அவர்கள் வந்து நீ ஷியாவா சுன்னியான்னு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பொது எதிரிகளுக்கு எல்லோருமே வந்து முஸ்லிம்கள் தான். இங்குள்ள, அதாவது இந்தியாவில் உள்ள சங்கிகள் கூட ஈரான் வந்து உதை வாங்குவதையே விரும்புகிறான். இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுக்கும் இங்குள்ள சங்கிக்கும் வந்து புவியியல் ரீதியில் வந்து சம்பந்தம் இல்லை தான். ஆனால் இஸ்ரேல் வளர வேண்டும்னு இங்குள்ள சங்க பரிவாரங்கள் ஏன் விரும்புகின்றன? ஏன்னா மத்திய கிழக்கில் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ச்சி அடைந்தால்தான் முஸ்லிம்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சங்க பரிவாரங்கள் கருதுகின்றன. சரிங்களா? ஸோ அப்போ ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்க இருக்கும் பல்வேறு காரணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான காரணம். மத்திய கிழக்கில் வந்து ஒரு பலமான அரசை நிறுவ இரண்டு நாடுகளுமே விரும்புகின்றன. சரிங்களா? ஸோ அந்த ரீதியில் அன்னைக்கு வந்து மாபெரும் சக்தியாக விளங்கிய ஈராக்கை வந்து முடக்கி ஒரு மூலையில் போட்டு விட்டாயிற்று. அதற்கு பிறகு இன்னொரு தலைவலியாக இருந்த ஆப்கானிஸ்தானுடைய ஸ்திரத்தன்மையையும் குலைச்சிட்டானுங்க. அதற்கு பிறகு சிரியாவுக்கு வந்தானுங்க. சிரியால வந்து இப்பொழுது தன்னுடைய கைப்பாவை ஆட்சியாளரை வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து உட்கார வச்சுட்டானுங்க. சரிங்களா? இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து ஒரே ஒரு நாடு தான், அது ஈரான் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அப்போ ஈரானையும் வந்து ஒழிச்சு கட்டிட்டா இஸ்ரேலுக்கு எதிரியே இல்லை என்னும் நிலை உருவாகிவிடும். சரிங்களா? ஸோ அதனால தான் 2000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஈரானை வந்து அடிக்கடி வம்புக்கு இழுக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த விவரம் எல்லாம் தெரியுதோ தெரியலையோ, ஆனா சுத்தி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கால்களை நக்கி கொண்டுதான் கிடக்கின்றன. இந்த புலி வருதுன்னு சொல்லி பயங்காட்டுறது மாதிரி ஈரான் வளர்ந்து விட்டால் உங்களுக்குத்தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியே இந்த அரபு தேசங்களினுடைய செல்வங்களை எல்லாம் சுரண்டி கொண்டே இருக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த பயங்காட்டக்கூடிய அரசியலை வைத்துத்தான் அப்பாவி பலஸ்தீன மக்களை பந்தாடி வருகிறது இஸ்ரேல். சரிங்களா? அவர்கள் வந்து உயிருக்கு பயந்து எல்லைகளுக்கு ஓடினாலும் கேடுகட்ட எகிப்து அரசு எல்லை கதவை இழுத்து மூடுகிறது. மறுபுறம் ஜோர்டானை பார்த்தீங்கன்னா ஜோர்டானிய அரசு இஸ்ரேலை பாதுகாப்பதில் வந்து வரிந்து கட்டி கொண்டு மும்முரமாக முன்னணியில் இருக்கிறது. அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகள் காசாவில் துடிதுடித்து, அதாவது குண்டுகளினாலும் பசி பட்டினி பஞ்சத்தாலும் துடிதுடித்து ஒரு புறம் செத்து கொண்டிருக்கையில இன்னொரு புறம் கொண்டாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் மூழ்கி கிடக்கின்றன
ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, யமன் ஹூத்திகளால் செங்கடலில் ஏற்பட்ட அந்த பிளாக்கேட், அதாவது ரெட்சி பிளாக்கேட்ல வந்து அந்த பயணத்தடையை முறியடிக்கும் வகையில் வந்து இஸ்ரேலுக்கு அவர்களுடைய சரக்குகளை எடுத்து செல்வதற்கு ஒரு ஆல்டர்னேட்டான ரோட் ரூட்டை வந்து, அதாவது தரைவழி போக்குவரத்து பாதையை வந்து இந்த சவுதி அரேபியாவும் யுஏஇயும் ஜோர்டானும் இணைந்து அமைத்து கொடுத்தது. சரிங்களா? இன்னொரு புறத்தில் வந்து கத்தார் நாடு வந்து தன்னைத்தானே ஏதோ பெரிய மகா உத்தமன் போல் காட்டி கொண்டாலும் திரைமறைவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கத்தாரில் வந்து அமெரிக்கன் ஏர்பேஸ் இருக்கத்தான் செய்யுது. அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் அளித்துள்ளது கத்தார். அந்த இராணுவ தளம் வந்து முஸ்லிம்களை கொள்வதற்குத்தான் அமெரிக்காவுக்கு பயன்படுகிறது. இல்லைன்னா அந்த நிலப்பகுதியில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம், அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் எதற்கு? சரிங்களா? இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடன் இணைந்து கத்தார் வந்து இராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுகிறது. இது எல்லாமே அஃபீஷியல் நியூஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய வாயில் வந்து போட்டிருக்கிறது கத்தார் அரசாங்கம். அவருக்கு ஒரு ஜெட்டை கூட அன்பளிப்பாக வழங்கி இருக்குது. இந்த பணத்தை எல்லாம் அவர் வந்து மறுபுறம் காசா இனப்படுகொலையில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடு செய்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்போ கத்தார் இதை பண்ணிட்டு இருக்குது. துருக்கியும் அசர்பைஜானும் வந்து பூமிக்கு கீழாக குழாய் வழியாக இஸ்ரேலுக்கு வந்து எண்ணெயை தொடர்ச்சியாக சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இது போக துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனது நாட்டிலேயே இஸ்ரேலிய விமானப்படை வீரர்களுக்கு போர் விமான பயிற்சி அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் முஸ்லிம்களை கொல்வதற்குத்தான் இஸ்ரேலிய வீரர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது துருக்கி தலைவருக்கு, ஆட்சியாளருக்கு தெரியாதா என்ன? நிச்சயம் தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ யாருமே வந்து ஒடுக்கப்படும் முஸ்லிம்களுக்கு, பாதிக்கப்படும் முஸ்லிம்களுக்கு, கொல்லப்படும் முஸ்லிம்களுக்கு உதவவில்லை, அவர்களுக்கு துணை நிற்கவில்லை. அப்படிங்கிறத தாண்டி அவர்களை அப்படி இனப்படுகொலை செய்யும் எதிரிகளுக்கே ஏதோ பல வகைகளில், ஒரு வகையில் அல்லது பல வகைகளில் உதவி கொண்டிருக்கின்றன. சரிங்களா? ஸோ அப்போ கண் முன்னாலேயே சக முஸ்லிம்கள் துடிதுடித்து சாவதை கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் தாண்டி எதிரிக்கே எல்லா வகையிலும் உதவி செய்யும் இந்த சோகால்டு முஸ்லிம் நாடுகளிடம் வந்து இதற்கெல்லாம் நாளை மறுமையில் வந்து அல்லாவிடம் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற பயம் வந்து துளி கூட இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? கொட்டி கிடக்கக்கூடிய அபரிமிதமான செல்வங்களும் சுகபோக வாழ்க்கையும் வந்து அவர்களுடைய கண்களை மறைக்கின்றன. இதெல்லாம் போதாதுன்னு இவர்களுடைய எல்லா செயல்களையும் முட்டு கொடுத்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து அதை நியாயப்படுத்துவதற்கென்றே உலகம் பூராவும் அரசவை அறிஞர்களை வேறு பணியமர்த்தி, அதாவது ஸ்பான்சர் பண்ணி பணியமர்த்தி வைத்துள்ளார்கள். சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை காலத்திற்கு இந்த உதாசீனம்? பெருமானாரின் உம்மத்துகள் அப்படிங்கிற பந்தா மட்டும் இருந்தா போதுமா? இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறை வந்து இதுதானா? ஸோ அப்போ இந்த சோகால்டு அரபு முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் விட மார்க்கத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அக்கறை உள்ள ஷியாக்கள் எவ்வளவோ தேவையில்லையே. முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்து எதிரிகளுக்கு உதவும் இந்த அரபுகள் எல்லாம் நேர்வழியில் இருப்பவர்களாம். ஆனால் ஒடுக்கப்படும் முஸ்லிம்களுக்கு துணை நின்று எதிரிகளை எதிர்த்து போராடும் ஷியாக்கள் வந்து வழிகேடர்களாம். இப்படியும் ஒரு கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டு தெரியுது. அந்தோ கை சேதம், உம்மத்துக்கு ஏற்பட்ட இந்த நிலையை பாருங்க. இந்த சோ கால்டு ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு மேற்கோள் காட்டணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ட்ராப்ல வந்து முஸ்லிம்கள் விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? சக முஸ்லீம் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்ப்பவன் உண்மையான முஸ்லீமா என்ன? பலஸ்தீன முஸ்லிம்களும் மக்களும் வந்து அரபுகள் தானே, அவர்களும் வந்து சுன்னி முஸ்லிம்கள் தான் இல்லையா? இவர்களை காப்பாற்ற பதைத்து கொண்டு எங்கிருந்தோ ஈரான் அப்படிங்கிற தேசம் வந்து ஓடி வருகிறது. சரிங்களா? அப்படின்னா ஈரானிடம் வந்து நம்மால் அந்த ஷியா சுன்னி வேற்றுமையை வந்து பார்க்க முடியலையே. இன்னும் ஒரு புறத்திலிருந்து எங்கேயோ இருந்து யமன் அப்படிங்கிற ஒரு கூட்டம், யமனிலிருந்து ஒரு கூட்டம் வந்து இவர்களுக்கு அரணாக இவர்களை பாதுகாக்கும் விதமாக எதிரியை எதிர்த்து போராடுவதற்காக முன்னேறி வருகிறது. சரிங்களா? அப்போ யமன்ட்டையும் அந்த ஷியா சுன்னி வேறுபாட்டை வந்து நம்மால் பார்க்க முடியவில்லையே. சரிங்களா? ஸோ அப்போ இவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ இருந்து பலஸ்தீனர்களுக்காக உதவுவதற்கு முன்வர, மறுபுறம் எல்லையில் இருப்பவனோ பலஸ்தீன் எல்லையில் இருக்கும் சோகால்டு சுன்னி முஸ்லிமோ சுரணையின்றி, சரிங்களா, சகோதரத்துவ உணர்வின்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஸோ அப்போ இந்த நிலை வந்து மாற வேண்டாமா? மத்திய கிழக்கில் வந்து ஜியோனிஸ்டுகளின் கை ஓங்க வேண்டுமா அல்லது முஸ்லிம்களின் கை ஓங்க வேண்டுமா? ஷியாக்கள் அப்படின்னு முத்திரை குத்தி இன்னும் எத்துணை காலத்திற்கு அவர்களை ஒதுக்கி வைப்பீர்கள்? இருக்கிற ஒரே ஆதிக்க சக்தி, நல்லா கேட்டுக்கிடுங்க, இன்னைய தேதிக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகிலும் இருக்கின்ற ஒரே ஆதிக்க சக்தி, the only nuclear power with satellite on its orbit, அது வந்து ஈரான் மட்டும்தான். ஒரே ஆதிக்க சக்தி
ஈரான் மட்டும்தான். உண்மையில் அவர்கள் பின்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து அணி திரண்டால் இந்த உம்மத்துக்கு வளமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா அணுசக்தியாக உள்ள எந்த முஸ்லிம் நாட்டையும் நாங்கள் அழித்தொழிப்போம் அப்படின்னு கொக்கரித்து கொண்டிருக்கிறான் யூத ஜியோனிஸ்ட். இன்னைக்கு ஈரான் அழிப்போம், நாளைக்கு பாகிஸ்தான் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே சொல்றான். சரிங்களா? பாகிஸ்தான் என்ன ஷியா பெரும்பான்மை நாடா? அங்க பெரும்பான்மையா ஷியாக்களா இருக்கிறாங்க. ஸோ அப்போ எதிரி தெளிவாக தான் இருக்கிறான். சரிங்களா? தெளிவில்லாம மடையர்களாக அவனுக்கு இராணுவ தளங்களை தாரை வார்த்து வேடிக்கை பார்ப்பது தன்மானம் இழந்த இந்த மூட கோழை அரபு கூட்டங்கள் தான். சரிங்களா? பணம் கொட்டி கிடந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? பணத்தால் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் வீரத்தையும் விலைக்கு வாங்க முடியுமா என்ன? முடியாது என்பதற்கு இந்த கைப்பாவை அரபு தேசங்கள் சிறந்த உதாரணம். முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு உங்கள் நாட்டிலேயே அவன் நிறுவியுள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் நாளைக்கு உங்களுக்கே புதைகுழியாக மாறப்போகிறது. ஒவ்வொருவனையும் நாளை அதில் போட்டு மூடப் போகிறான் தஜ்ஜால். சரிங்களா? அதற்குள் விழித்துக் கொள்ளுங்கள். ஹாமினே தலைமையிலான ஈரான் பின்னால் முஸ்லிம்கள் அணி திரள்வதால் 2 நன்மைகள் உள்ளன. ஒன்று, 1000 ஆண்டுகால உட்பூசலும் பொறாமையும் முஸ்லிம்களிடம் இல்லாமல் மறையும். சரிங்களா? 2, இஸ்லாத்திற்கு எதிரிகளே இல்லாத நிலை உருவாகும். ஸோ அப்போ இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நல்லது. முன்வருமா அரபு தேசங்கள்? வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா அவர்கள் முஸ்லிம் போர்வையில் தஜ்ஜாலின் படை வீரர்களாக இருக்கிறார்கள். இந்த கேம்ப்ல இருக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் எதிர் கேம்ப்ல தஜ்ஜாலினுடைய கேம்ப்ல அவர்களுடைய மிலிட்டரி எக்கனாமிக் ஆலைஸா பொருளாதார இராணுவ கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? உபசாரத்திற்கு மட்டும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களை ஏமாற்ற முடியாது. சரிங்களா? ஒப்புக்காக உபசாரத்திற்காக இதை கண்டிக்கிறோம், அதை கண்டிக்கிறோம், அவர்களோடு இருக்கிறோம், இவர்களோடு இருக்கிறோம்னு இவ்வளவு நாள் ஊரை ஏமாற்றி கொண்டிருந்தது போல் இனிமேலும் முஸ்லீம்களை இவர்களால் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. சரிங்களா? அவர்களுடைய சரப்டீஷியஸான திரைமறைவு நிகழ்ச்சி நிரல்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக அம்பலப்பட்டு நிற்கின்றன. சரிங்களா? அவர்கள் தஜ்ஜாலினுடைய படை வீரர்களாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைதான் இந்த சூழலை மாற்றும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.